சார் அடுத்து ஆனி மாதம் வரப்போகிறது. ஆனி மாதத்திற்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கிறது சார்? பொதுவா ஒரு தகவலை சொல்லிடுறேன், முன்னோட்டமா சொல்லிடுறேன். எல்லா மனிதர்களுக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் இருக்கும். மாந்தியும் சேர்த்தா 10 கிரகம்னு கணக்கு. ஒரு மனிதர் வாழ்வதற்கு தேவையான ஆதாரங்கள் கிடைத்து கொண்டிருக்க வேண்டும். அதனால் முதலில் எல்லா நேரங்களும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏதாகிலும் ஒரு கிரகம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரத்தை நமக்கு வழங்கி கொண்டிருக்கும். இப்போ 8ல் சனி வந்துட்டாரு, ஜென்மத்தில் கேது வந்துட்டாரு, இப்படி 8ல் குரு போய் மறைஞ்சிட்டாரு, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கிரகம் எதிர்மறையாக சஞ்சரிக்கின்ற போது மற்றும் ஒரு கிரகம் நமக்கு தேவையான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவம் உண்டு. சனியன் ஆயுள் காரகன், கர்மகாரகன், இப்படி சூரியன் ஆத்மகாரன், ஒவ்வொரு கிரகத்திற்கும் காரகத்துவம் உண்டு. அதாவது முதல்ல திசாபுத்தி பார்ப்பாங்க. திசாபுத்தி ஏன் பார்க்குறாங்கன்னா, எந்த திசை நடைபெற்று கொண்டு இருக்கிறது, அதை ஒட்டி அவருக்கு எந்த விதமான பலன்கள் கிடைத்து கொண்டிருக்கும். முடிஞ்சு போச்சுங்களா? அப்படி பார்க்கின்ற போது இந்த ஒவ்வொரு கிரகத்தையும் நாம் பார்க்கணும். இந்த ஆனி மாதம் என்பது தமிழ் மாதம் மிதுன மாதம்னு சொல்லுவோம். மிதுன மாதம் எப்பொழுது சூரியன் ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்கிறாரோ அந்த மாதம் தான், சித்திரை மாதம் தான் மேஷ ராசிக்குள் சஞ்சரிப்பார். அடுத்து வைகாசி ரிஷப ராசிக்குள், இது மிதுன ராசி, மிதுன மாதம், மிதுன ராசி சொல்லலாம். இந்த ஆனி மாத பலன்களில் சூரியன் எங்கே சஞ்சரிப்பார் என்றால் மிதுன ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருப்பார் மாதம் முழுவதும். அடுத்து கடகராசிக்கு போவார். முடிஞ்சு பார்த்தீங்களா? இந்த 30 நாட்கள். இந்த 30 நாட்களும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 4 ராசினருக்கு சூரியன் மட்டுமே யோக பலன்களை கொடுத்து கொண்டிருப்பார். எப்பொழுதுமே சூரியன் 3, 6, 10, 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது யோக பலன்களை அதிகபட்சமாக அந்த ஜாதகருக்கு கொடுப்பார். அந்த 4 ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி 1, அடுத்து சிம்ம ராசி 1, அடுத்து கன்னி, அடுத்து மகரம். இந்த 4 ராசினருக்கு சூரியன் என்ற ஆத்மகாரகனால் இந்த ஆனி மாதம் யோகமான மாதமாக இருக்கும். இப்போ 4 ராசிக்கு ஒரு யோக பலன் கிடைச்சி போச்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்க்கணும். குரு ஒரு இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது 5 ராசினருக்கு யோக பலன்களை கொடுப்பார். இப்பொழுது குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்குள்ள உச்சமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 2ஆம் இடம் மிதுனம், 11ஆம் இடம் பார்த்தீங்கன்னா கன்னி, 9ஆம் இடம் விருட்சிகம், 7ஆம் இடம் மகரம், 5ஆம் இடம் மீனம். அப்ப இந்த 5 ராசினருக்கும் குரு பாதுகாப்பு கவசமாக இருந்து கொண்டு யோக பலன்களை கொடுத்து கொண்டிருப்பார். முடிஞ்சு போய் ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவம் உண்டு. சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு பலன்களை கொடுப்பாங்க. அடுத்து சனி பாருங்க, அவரும் 3, 6, 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது யோகத்தை கொடுப்பார். இப்போ யாருக்கு 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு 3ஆம் இடம், 7 சனி வரைக்கும் போச்சு. அடுத்து 6ஆம் இடம் யாருக்கு? துலாத்துக்கு 6ஆம் இடம். புரியுங்களா? அடுத்து 11ஆம் இடம் யாருக்கு? ரிஷபத்துக்கு. இப்போ சனி பகவானால் சுபிட்சம் அடைகின்ற ராசின்னு பார்த்தீங்கன்னா மகரம், ரிஷபம், துலாம், இந்த 3 ராசினர் இருக்கும். இப்படி எல்லாம் அப்படி பேலன்ஸ் பண்ணிட்டே போகும். ராகுவால் ஒரு 3 ராசினர், கேதுவால் ஒரு 3 ராசினர், ஏதாகிலும் ஒரு கிரகம் இவர்களை வாழ வைத்து விடும். அந்த கிரகத்தின் காரகத்துவம் இவளை வலிமைப்படுத்தும், இவளை பெரிய செல்வாக்கு திகழ வைக்கும், இவளுக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் அதை கொடுத்து கொண்டிருக்கும். நாம் எதற்கு இந்த மாத பலன் பார்க்கணும்னா, இந்த நேரத்துல இந்த ராசினருக்கு எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கிறார்கள், அப்படி சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை இந்த ஜாதகருக்கு கொடுப்பார். இது பொது பலன் மட்டும்தான். பொது பலன் எடுக்கின்ற போது நட்சத்திரம், ராசி இரண்டையும் மையமாக வைத்து பொது பலன். விருச்சிக ராசிக்கான ஆனி மாத பலன் எப்படி இருக்கும் சார்? இப்போ ஒரு நல்ல நேரம் வந்திருக்குங்க ஒரு விஷயத்துக்கு. நான் முதல்ல நல்லா சொல்லுவோம் இல்லைங்களா? என்னன்னா, எப்பொழுது 9ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டம் அந்த ராசினருக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்து குரு சொல்லுவாங்க. அப்போது ஒரு வீட்டில் வாடகை வீட்டில் கொடுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, சொந்தமாக இடம் வாங்கி வேறு இடத்துக்கு குடிபோக முடியும். ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க, சொந்தமாக இடம் வாங்கி அதை கொஞ்சம் கட்டிட்டு அங்கே மாற்றிக்க முடியும். இல்லை செய்து வருகின்ற தொழிலை இடமாற்றம் செய்யக்கூடிய நிலையும் ஏற்படும். 9ஆம் இடத்து குரு யோக பலன் தான் கொடுப்பார், எதிர்மறை பலன் கொடுக்க மாட்டார். அதே நேரத்தில் அப்படி பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு கிடைக்குது. யாருக்கு? இந்த விருட்சிக ராசினருக்கு கிடைக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பொழுது குரு பகவானின் பார்வை ஒரு ராசினருக்கு கிடைக்கிறதோ அந்த காலகட்டத்தில் அந்த ராசினருக்கு எல்லா விதமான யோக பலன்களும், நான் ஒற்றை பலன் சொல்ல முடியாது, எல்லா விதமான யோக பலன்களும்
குழந்தை பாக்கியம், திருமணம், வேலைவாய்ப்பு, சொந்த வீடு, வாகனம், புரியுங்களா? இது போன்ற அரசியலில் இருப்ப செல்வாக்கு, புதிய பதவி, பொறுப்பு எல்லாவற்றையும் ஜென்ம ராசி குரு பார்க்கின்ற போது அந்த ராசினருக்கு ஏற்பட்டுவிடும். இப்போ ஜென்ம ராசி குரு பார்க்கிறார். இப்பொழுது நீண்ட நாட்களாக இருந்த கவலைகள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாம் இந்த நேரத்தில் விருட்சிக ராசினருக்கு இல்லாமல் போகும். அப்போ 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். 3ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது சகோதரர்களால் ஒரு ஒற்றுமை, ஒரு பெரிய கம்பெனி எடுத்துகிட்டு வராங்க, பணியாளர்களுடைய ஆதரவு. 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது குழந்தை பாக்கியம், சரிங்களா? இப்போ 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ குடும்பத்துக்குள்ள கோளாறு இருக்குது, பிள்ளைகளுக்காக சில சங்கடங்கள் இருக்குது, இது பெரிய கனவுகள் பண்ணிருப்பாங்க, எதுவுமே நடக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனிக்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கிறது. அப்போ சுபத்துவம் ஆகி விடுகிற சனியினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் நீங்கிடும், ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பிள்ளைகளுக்காக எடுக்கின்ற முயற்சிகள், நல்ல முயற்சிகள் இருப்பாருங்க, அது வெற்றியாகும், உயர்கல்விக்கான ஒரு நனவாகும், பிள்ளைகளுக்காக ஒரு புதிய சொத்து வாங்கிறது, அவங்களுக்கு வாழ்க்கைக்கு வழி அமைச்சு கொடுக்கறது, எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் விருட்சிக ராசினால் செய்து கொடுக்க முடியும். அப்போ ஒரு யோகமான காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்குது. அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சூரியன் 8ஆம் இடத்துல ஒரு பக்கம் ஒரு கிரகம் சாதகமாக சஞ்சரித்தாலும் இன்னொரு பக்கம் மற்றொரு கிரகம் நமக்கு ஏதாவது சங்கடத்தை கொடுக்கும். இப்போ ஆத்மகாரகன், ஒரு அரசியலுக்கு ஆதாரமானவன் பார்த்தீங்கன்னா சூரியன், அரசாங்கத்திற்கும் அரசியலுக்கும் ஆதாரமான சூரியன். அவர் பார்த்தீங்கன்னா அஷ்டம ஸ்தானத்தில் மறைகிறார். அப்போ இந்த அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். நமக்கு செல்வாக்கு இருக்குது, 9ஆம் இடத்துல குரு வந்துட்டாரு, அதெல்லாம் கணக்கு கிடையாது. இன்னொரு பக்கமும் இன்னொருவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நீங்கள் செய்கின்ற தவறுகளுக்கு ஏற்ற தண்டனை கொடுப்பார். அது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும், வேலையில் கவனமாக இருக்கணும், மேலதிகாரியுடைய பேச்சை கேட்டுதான் நடக்கணும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா கேது 10ல் இருக்கார், தொழில் ஸ்தானத்தில் கேது. தொழிலில் தவறு செய்ய நேர்ந்து விட்டால் தண்டனைகள் நிச்சயமாக உண்டு. வியாபாரத்தில் தவறு செய்தால் அவர்களுக்கு நிச்சயமாக சங்கடங்கள் ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் இந்த 3லும் நேர்மையாக இருக்க வேண்டிய நேரம் இது. ஓபி அடிக்க முடியாது. அடிச்சிங்கன்னா 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கேது உங்களை சங்கடப்படுத்துவார். 4ஆம் இடத்துல ராகு, சுகஸ்தானத்தில் சில பேருக்கு ஆசை அதிகரிக்கும், புரியுதுங்களா? எங்கே போய் தப்பு பண்ணுவாங்கன்னா பணம், பெண், இப்படி தான் சில விஷயம் இருப்பாங்க. அங்கே போய் ஏதாவது தப்பு பண்ணுவாங்க பணத்திற்காக. ஒரு உத்தியோகத்தில் என்ன பண்ணுவாங்க, பணத்துக்காக பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வேற ஒன்றுக்காக பண்ணுவாங்க. அப்போ 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் அதற்கு தண்டனை வாங்கி கொடுப்பார். அப்போ என்னன்னா, எந்த அளவிற்கு நாம் ஒழுக்கமாக இருக்கிறோமோ அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த நேரத்தில் இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்கு, இந்த கிரகம் இந்த பலனை கொடுக்கும், அதான் இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் சரியா இருப்போம், சங்கடத்தை போய் மாட்டிக்க வேண்டாம். அப்போ எதற்காக இந்த பலனை சொல்றாங்க, இந்த நேரம் உனக்கு இப்படி இருக்கியா, கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோ, ஜாக்கிரதையா இருந்துக்கோ, இல்லைன்னா ஒரு சங்கடம் வரும், அது சொல்வது அது மாத பலன், சரிங்களா? இப்போ 4ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற போது ஆசைகள் அதிகரிக்கும், ஆசைகளின் காரணமாக தவறு செய்யும், அதன் காரணமாக சங்கடங்கள் வரும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை தருவார் என்பது விதி. 8ஆம் இடத்துல புதன் சஞ்சரிக்கிறார், ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். நிச்சயமாக சொந்த இடம் வாங்க முடியும், சில பேரால் சொந்த வீடு வாங்க முடியும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். சூரியன் அதை செய்தார்னா புதன் இதை செய்வார். இவருடைய வேலையை இவர் செஞ்சாகணும். அவர் வேலையை அவர் செய்வார், உங்கள் வேலையை நீங்கள் செய்வீங்க, என் வேலை நான் செய்வேன், புரியுங்களா? புதனுடைய சஞ்சாரம் இவளுக்கு சாதகமாக இருக்கு. கையில் பணம் புரளும், இந்த மாதம் தேவையான பணம் வந்துக்கிட்டு இருக்கோம். அது 9ஆம் இடத்து குரு ஒரு காரணம் அதுக்கு. அதுவெல்லாம் சாதகமாக இருக்கு. எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். சுக்கிரன் 9ஆம் இடத்துல. அப்போ என்ன ஆகுன்னா, மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற அளவிற்கு உங்களுடைய நிலை இந்த நேரத்தில் இருக்கும். உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு இந்த நேரத்தில் இருக்கும். சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார், புதன் சாதகமாக இருக்கிறார். செவ்வாய் மாதத்தின் தொடக்கத்தில் 6ஆம் இடத்துல ராசிநாதன், அதன் பிறகு 7ஆம் இடத்துல போயிட்டு ராசியை பார்க்குறாரு. அப்போது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கும். ஓடிக்கிட்டே இருப்பீங்க. எப்பொழுதும் ஒரு மனிதர் ஓடுகிறாரோ அப்பொழுதுதான் மனிதருக்கு வாழ்க்கையை சம்பாதிக்க முடியும், புரியுங்களா? இப்போ 7ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிப்பது கூட பார்த்தீங்கன்னா உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவு இருக்கும், வேகப்படுத்தக்கூடிய அளவு இருக்கும். எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு யோகமான மாதம். இருந்தாலும் ஒரு புள்ளி வைக்கிற, எச்சரிக்கையாக இருக்கணும், ஆசைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, தவறுகள் செய்யக்கூடாது. இருந்துவிட்டால் உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில்
15/6 ம். காலை முதல் 17/6 மதியம் வரை சந்திராஷ்டமம். ஜூன் மாதம் 15 தொடங்கி ம். ஜூன் மாதம் 17 வரை சந்திராஷ்டமம். மீண்டும் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 12ஆம் தேதி தொடங்கி 2 முறை சந்திராஷ்டமம் மாத்திர இவர்களுக்கு. ம். ஜூலை மாதம் 12 தொடங்கி மாலை தொடங்கி ஜூலை 14 வரை சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் இவர்கள் கவனமாக இருக்கணும், புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். பொதுவாக இந்த மாதம் விருச்சிக ராசினருக்கு ஒரு யோகமான மாதம் தான். அடுத்த மாதம் இது பார்ப்போம்.